மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, இயக்கம் அத்விக் ரவிச்சந்திரன், ஸ்டார்விங் அஜித், த்ரிஷா, சிம்ரன், அர்ஜுன்தாஸ், சுனில், நஸ்லின், கார்த்திகேய தேவ் மற்றும் பலர். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அபிநந்தன் ராமானுஜம், எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தோட பட்ஜெட் 270 300 crores. as per ரிமோட் இதோட டிஜிட்டல் உரிமம் 95 crores நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதோட ஓடிடி ரிலீஸை நீங்கள் மிட் ஆஃப் லேட் மே 2025 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூல் 28.5 crores சொல்கிறாங்க. இது மற்ற படங்களை காட்டிலும் ஹையஸ்ட் வசூலாக தான் இருக்குது. இந்த படத்தோட டே 2 வசூல் 1.9 crores இந்தியாவில் மட்டுமே. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியர்லெஸ் டான் அவரோட வயலண்ட்டான லைஃப்பை விட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக தன் குடும்பத்தோடு வாழணும்னு நினைக்கிறாரு. அந்த டார்க் ஃபியூச்சர் டார்க் பாஸ்ட் அவரை எப்படி அதுக்குள்ளே இழுத்து அதுலேருந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வராருன்றதாங்க கதையே. இந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா அஜித்தோட சிறந்த டைட்டில் கார்டுனே சொன்னாங்க. ஸோ படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பில்டப் தாங்க, மாசு தாங்க. தலையோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லாவே படம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். சிம்ரன் தலையோட கான்வர்சேஷன் பழைய நினைவுகளை நம்மளுக்கு வருடிட்டு போதுந்தாங்க. பஹார் ஃபைட் சீக்வன்ஸ் ரெட்ரோ சாங்கோட ஒரு பிளாஸ்டான மூமெண்ட்டாக தாங்க அமைஞ்சிருக்கு. எவ்ரி 5 minutes தேட்டரில் உங்களுக்கு ஒரு மாஸ் சீன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எமோஷனல் கனெக்ட் எதிர்பார்க்கவே முடியாது. எவ்ரிதிங் வாஸ் மாஸ். அர்ஜுன் தாஸோட இன்ட்ரோ சாங் ரொம்ப அழகாகவே ப்ளேஸ் ஆயிருக்கு. அந்த ரெட்ரோ சாங்கை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஆடியன்ஸை சேரப் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இன்டர்வல் பிளாக் 20 minutesமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு பிளாஸ்ட் தாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்ல தளபதியோட டைலாக்கை தலை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு உத்வேகமாக தாங்க இருக்குது. படம் கண்டினியூ ஆகுதுங்க. ஒரே மாஸ் பில்டப்போட, மாஸ் ஃபைட்டோட, மாஸ் இன்ட்ரோவோட, மாஸ் வாக்கோட கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் உள்ள நுழையுது. பைசா வசூல் இந்த போர்ஷனுக்காகவே எதிர்பார்க்கலாங்க. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிலீவபிள் ரெட் டிராகன் நீங்கள் பார்ப்பீங்க. ஹோல் தியேட்டரே டயர்ட் ஆகிடுச்சுதாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கிளாப்ஸு, அவ்வளோ சத்தம்ங்க. ஸோ கண்டினியூஸாக நம்ம அத்விக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏகேவோட கம்ப்ளீட் கெரியரை இந்த ஒரு படத்தில் நம்ம கண்முனை கொண்டு காமிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இந்த படத்தை அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு விருது தான். கிளைமேக்ஸில் இன்னொரு ஹிட் சாங்கை கொடுத்து நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. தலை ஃபேன்ஸுக்கு இது ஒரு விருந்து தாங்க. அத்விக்கு நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்க வேண்டிய நேரம் தான் இது. ஸோ தேட்டரில் போய் பார்க்கலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் என்டையராகவே தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். புக் யுவர் டிக்கெட்ஸ் அண்ட் என்ஜாய் இட் இன் தியேட்டர். இன்னொரு மூவி ரிவ்யூவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.